மதுரையில் சமீபத்தில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. ஓகே, இல்லையா? பார்த்தோம் சார். அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒரு நாள் கூத்து தான் அது. எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னாங்க, சாப்பாடு அது இது. அது எல்லாத்தையும் யார் பண்ணானா, அந்த நம்ம கிரானைட் ஊழலில் சம்மந்தப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போனார் பாருங்க, ஒரு தொழிலதிபர் சகாயம் அவருக்கு எதிராக தானே அறிக்கை கொடுத்தாரு. அவர் தான் ஓல் செலவையும் ஸ்பான்சர் பண்ணிட்டார். அரசியல் அறிவு அப்படின்னா என்ன, துரைமுருகன் மாதிரியா, பொன்முடி மாதிரியா, அனுபவம் சொன்னா சேகர் பாபு மாதிரியா, இல்லை மூர்த்தி மாதிரியான்னு கேட்டாங்களா? அனுபவம்னா என்னங்க, ஊழல் பண்ணுறதுல அனுபவமா, இல்லை நிர்வாகத்தை ஒரு தலைப்பட்சமாக நடத்துவதில் அனுபவமா? எத்தனை லட்சம்ன்றது எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஒரு 25 லட்சம் பேர்கிட்ட வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, நமக்கு எந்த ஃபிகரும் இல்லை. ஆனால் இதுவரையில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மாநாடுகள் அடுத்தடுத்து 2 மாநாடை எந்த அரசியல் கட்சியும் நடத்துகிறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. இன்றைய தேதியில ஒரு மாநாட்டுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா காசு கொடுக்காம கூட்டுற ஒரே ஒரு கட்சி தான், அது தமிழக வெற்றி கழகம் தான். நேற்று இந்த கட்சியோட இந்த மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாடு முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? மாநாடு ரொம்ப புதுமையான மாநாடுங்க. வழக்கமா ஒரு மாநில மாநாடு நடத்துறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா பூராவும், அடுத்த மாநாடு நடத்துறதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு பொருட்செலவு, ஆட்களை திரட்டுறது, தயாரிப்பு வேலைலாம் இருக்கு. ஆனால் 10 மாதம் கூட ஆகலை விக்கிரவாண்டியில் முதல் மாநாடை நடத்தி, நாட் ஈவன் 1 இயர். திரும்ப அடுத்த மாநாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையில் நடத்தியிருக்காரு. அந்த மாநாடு ஏதோ ஃப்ளூக்கில் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னா அதை விட பிரம்மாண்டமாக 2வது வாட்டியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு யாருமே தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடுகளை பல லட்சம் பேரை, நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாமே வாடகை வாய்கள், வாடகை பேச்சாளர்கள், வாடகை ஆடியன்ஸும் வாடகைக்கு ஆயாச்சு. இது எல்லா அரசியல் கட்சிகளும் காசு கொடுத்து தான் ஆட்களை கூப்பிட்டு வராங்க. அதனால் ஒரு எமோஷ்னல் கனெக்டே இருக்காது. அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த கோழியில் ஈர துணியை போட்டால் அது எப்படி ஒன்றுமே பேசாமல் இருக்கு, அது மாதிரி அவங்க வேலையை முடிஞ்சவொன்னும் கூட்டத்தை காட்டிட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறாங்க. இப்போ நம்ம பழனிசாமி போகிற இடத்துலையும் சரி, ஸ்டாலின், உதயநிதி போகிற இடத்துலையும் அவங்களுக்கு என்னென்னா கவர்மெண்ட் மிஷினரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுங்களே கொண்டு பார்த்து நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தோம். அதே போல் பழனிசாமியும் முன்னாலேயே அவங்க ஆட்களுக்கெல்லாம் பைசா கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. அது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு, பைசா கொடுத்து ஆட்களை சேர்க்கறது, கூட்டம் சேர்க்கறதுன்னு. ஆனால் வர்றவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். பைசாவுக்கு வராங்க அவ்வளோதான். ஆனால் அவங்க போய் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது அவங்களுடைய மனசாட்சி தான். ஆனால் விஜய் கட்சிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஆட்கள் வரான். அதுவும் எந்த அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னா, 4 மணிக்கு 3 மணிக்கு இன்னைக்கு மகாநாடுன்னா முதல் நாள் ராத்திரியே வந்துடுறான். முதல் நாள் காலையில் விடிய காத்தால் 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ரோ பிடிக்கிறான். அந்த ரேம்ப் வாக்குக்கு ஓரமாக இருக்கிற சீட்டெல்லாம் பிடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை டிக்கெட் போட்டு விற்றா இன்னும் அது பெருசாக பயங்கரமாக இருக்கும். அதாவது ஜனநாயகனை விட அதிகமாக போல இருக்கு. அப்போ ஒரு புதுமையை பார்க்க முடியுது. ஒரு மாநில மாநாடு என்பதை சச் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸில் ரிப்பீட்டடாக, ஷார்ட் டிஸ்டன்ஸில் நடத்துறது புதுமைனா கூட முதல் மாதிரி நடத்த முடியாமல் போகலாம், இடைவெளி இல்லாத. ஆனால் அதை விட இது பிளான்ட், ஆர்ஓ வாட்டர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணி பைப்புடு வாட்டர் ஒவ்வொரு இடத்துலையும் கொடுக்கறது, எவ்வளோ மொபைல் டாய்லெட்ஸு. அதே புதுமை. இன்னொன்று நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், அண்ணா அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார்னு எழுதுவாங்க. ஆனால் விஜய் கட்சியில் நீங்களாம் வராதிங்கன்னு சொன்னாங்க ஒரு குரூப்பை. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இது மாதிரிலாம் தயவு பண்ணி வராதிங்க,
வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் நேரலையில் பார்த்து மகிழுங்க. நாங்கள் ம். இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ம். வாங்க வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இவ்வளவும் சொன்ன பிறகும் எத்தனை லட்சம்ன்றது எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஒரு 25 லட்சம் பேர்கிட்ட வந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது நம்ம சொல்ல முடியாது, நமக்கு ஓகே. எந்த ஃபிகரும் இல்லை. ஆனால் இதுவரையில் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மாநாடுகள் அடுத்தடுத்து 2 மாநாடை எந்த அரசியல் கட்சியும் நடத்துனதில்லை. ம். அதில் இது ஒரு புதுமையான மாநாடை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி மக்களுடைய கனெக்ட் உங்களுக்கு வந்து அந்த வாடகைக்கு வர்றவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. எல்லாரும் கை தட்டுங்கன்னா கை தட்டுவாங்க. ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்காது லீடரோட. ஆமா. ஆனால் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய்க்கும் அந்த ஆடியன்ஸுக்கும் எந்த அளவுக்கு கனெக்ட் இருந்ததுன்றது அதான் அது வந்து ரியலான கூட்டம். இல்ல சார், இப்ப அந்த கூட்டம் இருக்குல்ல சார், இப்ப கடந்த முறை இந்த மாநாட்டுல வந்த கூட்டம் வந்து கிராபிக்ஸ் பண்ணி தான் காமிச்சாங்க, அவ்வளவு கூட்டம் வரல அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இப்ப இந்த மாநாட்டுக்கு இன்னும் அதிகமா வந்திருக்கு, நம்ம கண் கூட பார்த்தோம். இப்ப இது எல்லாமே லைவ்ல. அதாவதுங்க விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா மாறிட்டாருங்க. அதை வந்து நம்ம அந்த யதார்த்தத்தை நம்ம மறுத்தோம்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, வர்றவங்க அவரை பார்க்க வராங்க, பார்க்க வர்றவன் அவர் சொன்னா ஓட்டு போட மாட்டானா? அதாவது நேற்று வந்து லட்சக்கணக்கில் ஆட்கள் வந்து நேரடியாக பார்த்தாங்க, கோடிக்கணக்கில் ஆட்கள் வந்து யூடியூப் வழியாக லைவ் ரிலே தொலைக்காட்சி வழியாக பார்த்துருக்காங்க, உலகம் பூராக பார்த்துருக்காங்க. அதனால இது இந்த மாநாடு வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் படியில் காலை வச்சு வெற்றிகரமாக இறங்கிட்டாங்க அப்படின்றது தான் என்னால் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியும். அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதாவது திமுக ஆளுங்கட்சி அது வந்து அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க முன்னாலே. பாஜக கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு எங்களால் தான் முடியும், எங்களால் தான் இயலும், நாங்கள் தான் வாய்ப்புள்ள கட்சி, அதனால் திமுகவை எதிரி என்று கருதுபவர்கள், அது வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புபவர்கள், அதை வந்து விரட்ட வேண்டும் என்று அதிகாரத்திலிருந்து நினைக்கிறவங்க எல்லாம் ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள், விஜயகாந்த் தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் அந்த நெரேட்டிவ் வந்து நேற்று ரொம்ப நல்லா தான் செட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போவுமே அவருடைய தொண்டர்களில் வந்து இன்னும் அவங்க வந்து விசிலடிச்சா குஞ்சுகளாக தான் இருக்காங்க. இப்போ விஜயை பார்த்தோன்னே பாருங்க, அவ்வளவு இது ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க, பாதுகாப்பு, அதெல்லாம் தாண்டி வராங்க. இன்னும் அவங்க வந்து ஒரு அரசியல் ஒன்றும் படுத்தலை, அவங்க இன்னமும் அந்த விசிலடிச்சா குஞ்சுகளாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, இளைஞர்களுங்க அவங்க காட்டாற்று வெள்ளம் போல் அப்படி தான் இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க வந்து என்னங்க சரியாகவே டிசிப்ளினாக இல்லைன்னா, ஒரு 50 வயசான ஆளுங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறது, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதே ஒரு 25 வயசு பசங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிண்டல் கேலி, அவங்க ஓடுறது நடக்கிறது அது வேற. அதனால விஜயனுடைய க்ரௌடு, மெயின் க்ரௌடு என்னன்னா யூத்துங்க. ஒரு 35-40 வயசு கீழே இருக்க பார்த்தீங்கல்ல நீங்கள், அங்கே எவ்வளோ ஆண்களும் பெண்களும் வந்தாங்க. அதனால வந்துங்க அவங்க அப்படிதாங்க இருப்பாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க தமிழர்கள் தானே, ஆமாம், அவங்க ஓட்டு போட்டால் இவங்களுக்கு வேணான்றுவாங்களா? தற்கூரிகள், அணில்கள், அரசியல் அறிவு இல்லாதவர்கள். அதான் நேற்று ஒருத்தர் கேட்டார் அந்த மாநாட்டிலேயே, அரசியல் அறிவு அப்படின்னா என்ன, துரைமுருகன் மாதிரியா, பொன்முடி மாதிரியா, அனுபவம்னு சொன்னால் சேகர் பாபு மாதிரியா, இல்லை மூர்த்தி மாதிரியான்னு கேட்டாங்களா? அனுபவம்னா என்னங்க, ஊழல் பண்ணுறதுல அனுபவமா, இல்லை வந்து நிர்வாகத்தை வந்துட்டு ஒரு தலைப்பட்சமாக நடத்துவதில் அனுபவமா? அதனால் இந்த மாநாடை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், திசை மாறி போவோன்னா, உலக வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணி ஒரு மாநாட்டை 1 மணி நேரம் 38 நிமிஷத்தில் முடிச்சதாக எந்த மாநாடும் இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? சில மாநாடுகளில் ஒரு சில பேச்சாளர்களே 1 மணி நேரம் 38 நிமிஷம் பேசியிருப்பான். இல்லை சார், இப்போ அது ஒரு பெரிய விமர்சனம். வைகோவை விட்டுருந்தா, சீமானை விட்டுருந்தா ஆளாளுக்கு 2 மணி நேரம் பேசுவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்கி. ஆனா இங்க மாநாடு நீங்க புரிஞ்சுக்குங்க, அதாவது 3 டே 4 டே 5 டே டெஸ்ட் மேட்ச்ல இருந்து 1 டே மேட்சுக்கு வந்து கிரிக்கெட்டு, இன்னைக்கு 1 டே மேட்சும் ரொம்ப போர் அடி 2020க்கு வந்துட்டாங்க.
ஓகே. ஸோ இன்னைக்கு அரசியல் களமும் மாறிட்டு இருக்கு, ஜெனரேஷன் மாறிட்டு இருக்கு. இன்னும் பழைய ஜெனரேஷன் மாதிரி மணிக்கணக்கில் உட்காந்துக்கின்னு அவன் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு பட்டிமன்றம், கருத்தரங்கம், ஒயிலாட்டம் நடத்திக்கின்னு ஒரு நாள் பூரா ஆட்களை உட்கார வச்சு அந்த வேலையெல்லாம் போச்சு. இப்போ பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் கூட இல்லை படமே, இப்போ 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு படம் வருது. அதுதான் சார், ஒரு படமே இப்போ விஜய் சார் நடிக்கிற ஒரு படமே 2.5 மணி நேரம் எடுக்கிறாங்க. ஒரு மாநாடையும் இவங்களால ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நடத்த முடியல. இல்ல அதுவே ஒரு பெரிய விமர்சனமா மாறுது. இல்ல இல்ல, அதாவதுங்க மாநாடு வந்துங்க, இவங்க வந்து மதுரையில ஒரு பெரிய வனாந்தரத்துல போட்டாங்க. ஓகே. அதுக்கு காரணம் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வர கூட்டத்தை எந்த ஒரு ஆடிட்டோரியத்திலையும் அடக்க முடியாது. கண்டிப்பா அவ்வளோ கூட்டம் வருது. நம்ம பார்த்தோம், விக்கிரவாண்டிலையும் பார்த்தோம். விக்கிரவாண்டியில மாநாடு முடிஞ்ச பிறகு மாநாட்டு பந்தலையாவது பார்க்குறோன்னு சொல்லி வந்த கூட்டம் பல லட்சம். ஏன்னா டிராஃபிக் ஜாமில் அங்கங்கே உள்ளே வர முடியல, விழுப்புரத்துக்கே வர முடியல. அப்போ அதே மாதிரி தான் இவங்களால வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் இன்டோர் ஒரு கட்டடத்தில் நடத்த முடியாத ஒரு சூழலில் ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி நடத்துகிறாங்க. ஆனால் என்னன்னா மதுரையில் வெயில் உச்ச கட்டத்தில் இருந்தது நேற்று. அதாவது 100 டிகிரியை தாண்டிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நிறைய பேருக்கு மயக்கம் வருது, டீஹைட்ரேஷன் ஆகுது. இத்தனைக்கும் ட்ரோனில் வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சிருக்காங்க அந்த ஏரியாவை கூல் பண்ணுன்றதுக்காக. வாட்டர் ஆர்ஓ சிஸ்டத்தில் கட்டுக்கடங்காம எவ்வளவு திறந்தாலும் தண்ணி வரா மாதிரி ஜெர்மன்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த சிஸ்டத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது சும்மா வந்தான் போனான் புளி சாதம் கொடுத்தான் அப்படிலாம் துரத்தலை. எல்லா பாதுகாப்பும், பெண்களுக்கு ஒதுங்குவதற்கு ஓய்வறைவுன்றது இல்லை, டாய்லெட், மொபைல் டாய்லெட் 100 கணக்கில். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருப்பாங்க. அப்போ வெயில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது. ரெண்டாவது, அவங்க தொண்டர்களுக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு தான் மாநாடுன்னா, வழக்கமாக நம்ம மாமூல அரசியல் கட்சிகள் 3 மணிக்குன்னுவாங்க. ஆனால் மெயின் ஸ்பீக்கர் வீட்டில் தான் இருப்பார் 3 மணிக்கு, சீஃப் மினிஸ்டரோ பொதுச் செயலாளர். ஏன்னா எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்களா, நல்ல கூட்டம் ஃபுல்லாக வந்துச்சா, ஃபோன் பண்ணா சார் ஃபுல்லாகிடுச்சு வாங்கன்னா அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பி வருவார். அவர் வரும்போது 5 மணி ஆகிருக்கும். அப்போ அப்படியே ஃபுல் ஹவுஸாக இருக்கும். இதுதான் நிலைமை. 3 மணினா 4:30-5க்கு தான் தொடங்கவே முடியும், பிகாஸ் லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். ஆனால் இங்கே என்னடான்னா முதல் நாள் ராத்திரியே வந்துட்டானுங்க. என்னடா பாருங்களே, நீங்கள் ஏன் இப்போ நான் இல்லை இந்த முன் வரிசையில் உட்காந்தா தான் நாங்கள் அவரை பார்க்க முடியும், அதனால் இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக வந்துட்டோன்றோம். இப்போ இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்ன பண்ணுறது? எத்தனை நாளைக்கு சோறு போட்டால் கூட நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலாம். சரி, ஸ்நாக்ஸ்க்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறாங்க. சின்ன வாட்டர் பாட்டில், குளுக்கோஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு மிக்சர்லாம் போட்டு 10 லட்சம் பேர் வந்தால் என்ன பண்ணுவாங்க, 15 லட்சம் பேர் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒரு கான்கிரீட்டாக இத்தனை சார்பாளர்கள் தான், இத்தனை பிரதிநிதிகள் தான் இந்த அரசியல் கட்சிகள்லாம் மாநாடு நடத்துவோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் 203 பேர் தானே, 203 பேருக்கு தங்கிறதுக்கு 203 பேர் சாப்பிட்றதுக்கு வழி பண்ணுறாங்க. இங்கே லட்சத்தில் இல்லைங்க வருது. அப்போ ஆன்டிசிபேட் பண்ண முடியல எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு. அதை இனிமேல் விஜய் வந்து அதை கொஞ்சம் பிளான் பண்ணணும். அதான் சார், இந்த மாநாட்டுக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ சார் செலவாயிருக்கும்? இப்போ நம்ம பார்த்தோன்னே நம்மளே புரிஞ்சுக்கோங்க சார், அதுதான் கேட்குறேன். நிச்சயமாக பல கோடிகள் செலவாயிருக்கும். எத்தனை கோடின்னு தெரியாது, நிச்சயமாக லட்சங்கள்லாம் கிடையாது. ஏங்க மதுரையில் சமீபத்தில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க. ஓகே, இல்லையா? பார்த்தோம் சார். அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு ஒரு நாள் கூத்து தான் அது. எவ்வளோ செலவாச்சுன்னு சொன்னாங்க, சாப்பாடு அது இது, அது எல்லாத்தையும் யார் பண்ணானா, அந்த நம்ம கிரானைட் ஊழல்ல சம்மந்தப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போனார் பாருங்க ஒரு தொழிலதிபர், சகாயம் அவருக்கு எதிராக தானே அறிக்கை கொடுத்தாரு, அவர் தான் ஓல் செலவையும் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டாராம். ஓகே ஓகே. அப்போ அதுவும் ஒரு நாள் கூத்தே வந்து இத்தனைக்கும் அது சில ஆயிரங்கள் தான். பொதுக்குழுல வந்து சில 1000 பேருக்கு தான் சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்க. அதுக்கே பல கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாங்க. ஓகே. அப்போ இது எத்தனை கோடி இருக்கும்? சார் இது எல்லாமே விஜய் சாரோட சொந்த காசுல இருந்து பண்ற நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக வந்து சொந்த காசுல வந்து எத்தனைக்கு பண்ணுவார் அவரு? அவர் ஏற்கனவே கல்வி நிதி உதவின்னு வருஷம் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அது அவருடைய சொந்த காசு தான், கை காசு.
அவர் தான் தெளிவாக சொல்கிறாருங்க, 30 வருஷம் தமிழ்நாடு என்னை வந்து வாழ உச்சத்தில் கொண்டு போய் வச்சு வாழ வச்சது. அதனால் அதுக்கு நான் ஏதாவது கைமாறு பண்ணோன்னா இந்த ஜென்மத்தில் அது முடியாது போல இருக்கு, அவ்வளோ பண்ணிடுச்சு எனக்கு, அதனால தான் நான் வந்திருக்கேன் அரசியலுக்குன்னு போது அவருடைய அந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தானே. அவர் ஒன்றும் சம்பாதிக்கிறதுக்காக வரல. சம்பாதிக்கணும்னு நினச்சாருன்னா இன்னொரு 10 வருஷம் அவர் ஹீரோவாக நடிக்கலாம். கமல்ஹாசன்லாம் 10 வருஷம் நடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம்னா கூட 500 கோடி ரூபாய். 10 வருஷத்துக்கு எவ்வளோ வந்துடும் சார் இது. அதனால வருமானம், சொத்து, இது சுகம் அப்படின்னு சொன்னா அவரு ஜாலியா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த மாநாட்டு செலவுகள் யாருக்கு, சில பேர் சொல்றாங்க ஆதவ் அர்ஜுனா வந்து விக்கிரவாண்டி மாநாட்டு செலவு பண்ணாருன்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க. தொழிலதிபர்கள் இருக்காங்க, நல்லெண்ணம் படைத்த செல்வந்தர்கள் இருக்காங்க, நாங்க பண்றோங்க நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவாங்க. அதுல ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ வைகோ கட்சியை திமுகவை பத்தி உடைச்சிட்டு போகும்போது, புதுசா ஆரம்பிக்கும் போது அவருக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுங்களா? அதே போலதான் விஜயகாந்தும் இத்தனைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு அப்படி வாய்ப்பு இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி இவர் சமூக நீதி சமநீதின்றாரு. அதனால அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம்லாம் வந்து இவருக்கு பின்னால் நிற்கும் அப்படிலாம் நான் நினைக்கல. ஆனால் வெல் விஷர்ஸ், ஏன் எவ்வளோ பட அதிபர்கள் இருக்காங்க, எவ்வளோ விநியோகஸ்தர்கள் இருக்காங்க, அவரால் பயனடைந்தவர்கள், அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணலாமா? இப்போ அது பண்ணுறது தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. இவங்க வந்து இந்த கனிம வள கொள்ளையன்கிட்டயே காசை வாங்கிட்டு இவங்க வந்து கட்சி பொதுக்குழு செயற்குழு எல்லாம் வாங்குற மாதிரி அது வந்து இவ்வளோ பெரிய மாநாடுகளை அடுத்தடுத்து நடத்தணும்னா சொந்த காசுல நடத்தினா போண்டி ஆகிட வேண்டியது தான். அதனால் அது வாய்ப்பு இல்லை. நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அவருக்கு உதவணும், அவர் வந்து நல்லவர், ஏதாவது செய்வார்னு எதிர்பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நிச்சயமாக அது கோடிகளில் தான் இருக்கும், லட்சங்கள்லாம் கிடையாது. இப்போல்லாம் தான் சும்மா ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு ஈவெண்ட்டுக்கே 1 கோடின்றான் 2 கோடின்றான் சில மணி நேரங்கள். அதனால் இது வந்து பல கோடிகள் செலவாயிரும். அதனால் வந்துங்க விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது என்று. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம். நன்றி சார்.